வணக்கம். ஸோ பிளாக் டு கிரெடிட்டில் ஃபுட் அண்ட் பீவரேஜ் அண்டு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேட்ரிங். ஸோ அவுட்டோர் கேட்ரிங் நான் எம்ப்ளாயிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஐடிசி எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் ஃபுட்டு வாங்கி தரேன், ஃபுட் அண்ட் பீவரேஜ் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், அதையும் எடுத்துக்கலாமா பார்த்தீங்கன்னா எடுத்துக்கூடாது. ஸோ யார் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு வந்து ரியலாக வந்து ஏதோ ஒரு ஆக்டில், ஃபேக்ட்ரிஸ் ஆக்டாக இருக்கட்டும், இல்லை ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும், அந்த ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கணும் எம்ப்ளாயிக்கு வெல்ஃபேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் 250 எம்ப்ளாயிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கேன்டீன் வந்து மேண்டேட்ரி. ஸோ அப்போ நீங்கள் ரன் பண்ணுறீங்க, கேன்டீன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஐடிஎஸ், கிராசரி யூஸ் பண்ணுறோம், ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், இல்லை வெளியே இருந்து அவுட்டோர் கேட்ரிங் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது பிளாக் கிரெடிட் தான். ஸோ நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.